அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை புனிதமான சிறப்பான ஜமாத் ஆகிர் மாதத்திலே இறுதி ஜும்மாவை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு, வெள்ளி இரவாக இருக்கிறது. வியாழக்கிழமை நாள் வெள்ளி இரவாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறப்பு வாய்ந்த அந்த மாதம் கடைசி ஆயிடுச்சு. எல்லா நன்மைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானாக. நம்முடைய பாவமெல்லாம் மன்னித்து நமக்கு சாலிஹான நல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொருந்திய வாழ்க்கை அல்லாஹ் தந்தா முடிவானாக. மேலும் ஒரு சிறப்பு மிக்க உலக முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரக்கத்தான ரஜப் மாதம், ரஜப் மாதமே வருகை எதிர்பார்த்து கொண்டு உலக முஸ்லிம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜும்மாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய ஜும்மாவை நம்ம அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லோருடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه لسان صيام وقيام وتلاوة القرآن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை நம்ம எல்லாம் புனிதமான ரஜப் மாசத்தை எல்லோரும் எதிர்பார்த்து உலக முஸ்லிம்கள் 200 கோடி மக்கள் பரக்கத்து பொருந்திய ரஜப் ஷாபான்ல நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அற்புதமான ரஹ்மத்து பரக்கத்துகளை அடியான் மீது பொழியக்கூடிய மாதத்தை நாம் எல்லாம் அடையப்பெற இருக்கிறோம். அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் தீர்க்க ஆயுசு ஆரோக்கியம் பரக்கத்து தருவாய் ரஹ்மானே. அல்லாஹ்வே நோயாளிகளுக்கு நோயை ஷிஃபா கொடுத்து வரக்கூடிய புனிதமான ரஜப் ஷாபான் ரமலானை நோன்புகளை வச்சு அதிகமாக குர்ஆன் ஓதி தராவியா தொழுது தான தர்மம் செய்து ஜக்காத்து கொடுத்து எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடியவங்களாக எங்களை இஹ்லாஸான முறையிலே தூய்மையான முறையிலே அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தருவார் ரஹ்மானே. எல்லோரும் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்க ரஹ்மானே. புனிதமான நாட்கள் நீ எப்படி சிறப்பான நாளாக எங்களுக்கு தந்தாயோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாட்களிலே அல்லாஹ்வே எங்களுக்கு அந்த அஜபு என்று சொல்லுவாங்க, ஆச்சரியமான மாதம். அந்த மாதத்திலே ஆச்சரியமான எங்களுக்கு பரக்கத்துகளை தந்து ஆரோக்கியம் தந்து ஆச்சரியமான ரஹமத்துகளை தந்து எல்லோரும் நல்ல வளமாகவும் நலமாகவும் பரக்கத்தாகவும் அடைவதற்கு அல்லாஹ் நோயாளி ஷிஃபாவதற்கும் வீடு இல்லாமல் வீடு அடைவதற்கும் மேரேஜ் பண்ண முடியாதவங்க பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி அவங்களுக்கு கிடைத்து நிக்காஹ் நடைபெறுவதற்கும் ஏராளமான மக்களுடைய அனைத்து தேவைகளை நம்முடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளை ஆவதற்கும் பெற்றோர்களுக்கு ஆரோக்கியம் தந்து மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ்வே எங்களுக்கு தந்த முடிவான. ஆமீன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் வந்த உடனேயே அழகான முறையிலே துவா செய்வாங்க. அந்த துவா நம்ம எல்லாம் ஓதுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வ கியாமி திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வே எங்களுக்கு நீ ரஜபிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய மனைவி மக்கள் வீடுகளில், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களில், எங்களுடைய வேலை வாய்ப்புகளில், எங்களுடைய வாழ்க்கையிலே மனைவி மக்களில் எல்லோ இடத்துலையும் எங்களுக்கு நீ பரக்கத்தை தருவாய். அது மாதிரி ரஜப் மாதம் எப்படி பரக்கத் தருவாயோ அது மாதிரி ஷாபான்ல நீ பரக்கத்தை எங்களுக்கு தருவாயா. குறிப்பாக ரமலான்ல அழகான முறையிலேயா அந்த மாதத்தை அடைந்து அதில் அதிகமான நோன்புகளை வச்சு நின்று வணக்கம் செய்யக்கூடிய, தராவில் ஓதக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல ஒரு பரக்கத்தான வாழ்க்கையா அல்லாஹ் எங்களுக்கு தந்த உய்வான ரஹ்மானே. கிருபியாலே அந்த மாதத்திலே எல்லாம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அதிகமான சுபச்செய்தி ஊட்டி கொண்டே இருப்பாங்களே. ரஜபு வந்துருச்சு, வாங்க வாங்க, தத்துஹீ ரஜபு தத்துஹீருல் பதன், உங்களுடைய உடம்பை நீங்கள் சுத்தம் செய்யுங்க. அதாவது உடம்பை என்ன செய்யுங்க, சுத்தம் செய்யக்கூடிய மாதம். உடம்பை அப்படி சுத்தம் தத்துஹீரு சுத்தம் செய்யக்கூடிய மாதம். நம்முடைய உடம்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பலவிதமான செய்யக்கூடிய உள்ளத்திலே கரும்புலி கூடக்கூடிய தவறுகள் செஞ்ச உள்ளத்திலே கரும்புலி கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் சுத்தப்படுத்துவது, உடம்பு சுத்தப்படுத்துவது, அது மாதிரி ரூஹ சுத்தப்படுத்துவது, தத்துஹீரு பதனை சுத்தப்படுத்துவது, தத்துஹீரு கல்பை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம். ரமலானு தத்துஹீரு ரூஹ் ரமலான் மாதம் என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா ரூஹை சுத்தப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது. அதாவது ரஜப மாதம் உடம்பை சுத்தம் செய்யக்கூடிய மாதம். இனிமேல் அந்த ரஜப மாதத்தை ரஜபு ஷஹ்ருல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரஜபு ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்வது காரணம், எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய மாதம் தானே. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ரஜபுலே என்னுடைய மாதம் சொல்கிறான். அது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மாதத்துடைய பர்க்கத்து இறங்குவதனால, அவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அடியார் மீது பொழியுவதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பிக்கும் மாதம் ரஜபு மாதம், பர்க்கத்தோடைய மாதம் அல்லாஹ் சொல்கிறான். ரஜபுன் ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபான் ஷாபான் என்னுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஷாபான், அது அதிகமான செலவாத்துகளை சொல்லி அந்த மாதத்தை அடைவது. அது மாதிரி ரமலானு ஃபி உம்மத்தி, ரமலான் மாதம் அடியாருடைய மாதம். அதிகமான நோன்புகளை வைத்து இபாதத்துகளை செய்து தானம் செய்து அவ்வளவு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த ரமலான் மாதம் உம்மத்துடைய மாதம். அந்த வகையில ரஜபு தத்ஹீருல் பதன், உடலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த மாதம் தான் ரஜபு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாபான் மாசத்திலே தத்ஹீருல் கல்பு, ஷாபான் மாதத்திலே நம்முடைய கல்புகளை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய மாதம். ரமலானு தத்ஹீர் ரூஹ் சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் ரமலான் மாதம். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் போன ரஜப மாசத்துடைய சிறப்பில் நாம் எல்லாம் சொல்லியிருப்போம். பார்த்தவங்கெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீங்க. ஒரு தாய் அதிகமான ரஜப மாதம் வந்தால் அதிகம் குர்ஆனை ஓதுவது, நோன்பு வைப்பது, சுன்னத்தான தொழுவது செய்யக்கூடிய அந்த தாய் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மகனே, நான் இறந்து போன என்னுடைய இந்த ஆடை வைத்து கஃன் தஃன் செய்து கொள்வா, கஃன் செய்து விடு என்று வசியத்து செய்கின்றார்கள் தாய். அது மாதிரியே தாய் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு மரணம் வருகிறது. மரணம் வந்த பொழுது கஃன் ஆடை வாங்காம அந்த தாய் அடக்கம் செய்வதற்காக வேண்டி அந்த மகனாரும் வசியத்தை செஞ்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த பழைய ஆடைகளை வச்சு கஃன் செய்யலாம்னு பேசும்போது சொந்த பந்தக்காரர்கள்லாம் அவங்கள பேசி அந்த கஃன் ஆடை வாங்கி புதுசாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆடை வாங்கி புதுசாக போடுறாங்க. போட்டா அதுக்கப்புறம் மகனாருடைய அந்த அடக்கம் செய்து கஃன் தஃன் எல்லாம் முடிஞ்சு இரவு நேரத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த மகனாருக்கு கனவு வருது. கிதாபு துர்ரத்து நாசி என்று சொல்லக்கூடிய கிதாபில் தான் அந்த சம்பவம் எழுதுகின்றார். துர்ரத்து நாசிகி ஏராளமான சம்பவம் எழுதக்கூடிய அந்த சம்பவத்தில் அந்த கனவு அந்த மகனுக்கு அந்த தாயாருடைய இறந்தோன கபரை வருகிறது. தாயார் கணவர் வந்து, மகனே, நான் இபாது செஞ்ச அந்த ஆடை வச்சு நான் தஃன் செய்ய சொன்னேன், நீ செய்யலையே, வசியத்தை நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லும்போது மகனார் அழுது கவலைப்பட்டு அந்த ஆடை என்ன செய்யறாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த கபரு நம்ம பறித்து அதில் உள்ள போடலாம், அந்த ஆடை எடுத்து கொண்டு போய் அந்த கபரில் கொண்டு போடலான்னு சொல்லி கபரை அப்படி பறிக்கிறாங்க. ஒரு நாள் தான் ஆயிடுச்சு, மறுநாள் தானே உள்ளே அப்படியே பறித்து உள்ளே போடலான்னு பார்க்கும்போது அந்த தாயாருடைய ஜனாசா அங்கே தென்படவில்லை. அந்த ஜனாசா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உயர்த்தி விட்டான், அவங்களுடைய ஜனாசா உயர்த்தி விட்டான் என்று அதை பார்த்த சம்பவங்களை குறிப்பிடுகின்றார். அப்போ அந்த ரஜப மாசத்திலே வரக்கூடிய முன்னோர்கள் அதிகமான இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, அதிகமாக ஸலவாத் ஓதுவாங்க, துஆ ஓதி அந்த மாதம் கண்ணியப்படுத்துவாங்க. அந்த மாதத்தை அந்த தாய் கண்ணியப்படுத்தினாங்க. இந்த ரஜப மாதம் வரையும் சொன்னால் அந்த தாய் ரஜப வந்துருச்சே
கண்ணியப்படுத்தணுமே, பாவம் செய்யக்கூடாதே, தௌபா செய்யணுமே, அல்லாஹ்வுடைய நெருக்கமான இபாதத்தை நெருங்கி விடணுமே என்பதற்காக வேண்டி அந்த தாய் செஞ்ச அந்த நன்மை மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயை உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய்க்கு அது மாதிரி ஒரு மௌத்து, அது மாதிரி சொர்க்க வாசல்கள் திறந்து வைக்கப்பட்ட சொர்க்க வாழ்க்கை, கபர் வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய்க்கு வழங்கினான்னு சொன்னா, அந்த அம்மா தாய் செஞ்சது இந்த ரஜபு மாசத்தினுடைய சிறப்பை அவங்க அறிந்து அதை கண்ணியப்படுத்தினாங்க. ரஜபு மாசம் வருதுன்னு சொல்லி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினாங்க, மரியாதை செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களை உயர்த்தி விட்டான். அல்லாஹ் எனவே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வரக்கூடிய ரஜபு 2025வது வருடத்துடைய அந்த ரஜபு மாசம் நம்ம நோக்கி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் ஞாயிறு திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரஜபு மாசம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். கரையை பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மாதத்தை நம்ம அந்த இடத்துல மன்றாடி துவா செய்வோம். அப்ப அந்த மாதம் வருகின்ற போது நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்தி மரியாதை செஞ்சு பாவங்களை விட்டு அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடியவங்களாக மாறுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை அந்தஸ்தை உயர்த்தி தருகிறான் என்பதற்கு சான்றாக இருக்கிற இந்த சம்பவம். அது மாதிரி அடுத்தது அக்ஸரு ஸவாப், ஏராளமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இந்த ரஜபு மாசத்திலே மற்ற மாசத்தை செய்வதை விட நன்மைகள் அல்லாஹ் 7 கோடியாக நன்மைகளை அதிகப்படுத்துகின்றார். 1க்கு 10, சாதாரண நேரங்கள்ல 1க்கு 10 அல்லாஹ் சொல்கின்றோடு 1க்கு 10. ஆனா இந்த ரஜபு மாசம் வந்தா 70,000 7 லட்சம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகளை கூலி எழுதுகின்றார். காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பர்க்கத்து. எப்படி பள்ளிவாசல் எல்லாமே ஒரே பள்ளிவாசல் தான். மக்காவிலே தொழுதா 1 லட்சம் நன்மை, மதீனாவிலே தொழுதா 25 லட்சம் நன்மை, பைத்துல் முகத்தஸ் தொழுதா அதை விட அதிகமான நன்மை. இப்படி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அதிகப்படுத்தி தருகிறான். அது அவனுடைய பிரியம், அவனுடைய நாட்டு, அவனுடைய பர்க்கத்து பொழிகின்றான். அது மாதிரிதான் ரஜபு மாசம் வந்துவிடுமே. ஆனால் நாம செய்யக்கூடிய அமல்கள்ல, இபாதத்துகள்ல, குர்ஆன் ஓதுவதிலே 1க்கு 70,000 கோடி நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான மாதம் தான் ரஜபு மாசம் நம்மளை நோக்கி வருகிறது. ஏராளமான நன்மைகளை செய்வோம், ஏராளமான இபாதத்துகளை செய்வோம், நன்மைகளை அடைவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூணாவது அந்த மாதம் வந்த உடனேயே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. நம்ம ஓதுமதியா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ஃபிக்னா லிஸியாமி வ கியாமி வ திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வே ரஜப ஷஅபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலான் அடையும் பாக்கி தருவாயாக. எங்களுக்கு அதிகமான நோன்புகளை வைத்து தராவியாக்களை தொழுது அதிகமான குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ்வே எங்களுக்கு நீ வழங்குவாய் என்று அதிகமாக துவா செய்வாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, மிக முக்கியமான துவா. இம்மை மறுமை அல்லாஹ் வெற்றி தருவாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று சொல்லக்கூடிய முக்கியமான துவாக்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தார்களை, எங்களுக்கு மனைவி மக்களை எங்களை கண்குளிர்ச்சியா நீ ஆக்குவாய் என்ற அற்புதமான துவா. ரப்பானா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யக்கூடிய துவா. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எங்களுடைய பெற்றோர்களை எப்படி அல்லாஹ் எங்களை கிருபை செஞ்சாங்களோ இறக்கப்பட்டு பாரு, அது மாதிரி எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ இறக்கப்படுவாயா என்று சொல்லக்கூடிய துவாக்கள். ஏராளமான துவாக்கு என்னென்ன துவா இருக்கிறதோ அனைத்து துவாவும் நம்ம அந்த மாதத்திலே துவா அதிகப்படுத்துவோம். துவா கபூல் செய்யக்கூடிய மாதம் தான் ரஜபு மாதம். குறிப்பாக ரஜபு முதலாவது பிறக்கிறது என்று சொன்னால் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது தெரியலன்னா திங்கக்கிழமை முதலாவது பெரிய நம்ம பார்த்து அதில் அதிகமான நம்ம துவா செஞ்சால் கண்டிப்பாக துவா கபூலாகப்படும் என்று ஹதீஸ்களில் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ரஜபுடைய 1வது நாள், பராத்துடைய நாள், மேராஜுடைய நாள், 2 பெருநாளுடைய நாள், இந்த நாளெல்லாம் துவா அதிகப்படுத்தும், அது துவா கபூலாகக்கூடிய நாள் என்று நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட துவா கபூலாகக்கூடிய நாள் தான் ரஜப் பிறை, முதலாவது பிறை பார்த்த உடனே கேட்கும் துவா. அதில் குறிப்பாக அந்த நாளில் நம்ம இவ்வாறு செஞ்சு தஹஜ்ஜுத் தொழுது அதிகப்படுத்தி அந்த மாதம் அந்த வரக்கூடிய நாட்களிலே அல்லாஹ்வுடைய அதிகமான ரஹ்மத்திலும் பரக்கத்திலும் தேடுவது அல்லாஹ் கண்டிப்பாக துவா கபூலாகக்கூடிய நாளாக இருக்கிறது என்றும் இமாம் பெருமக்கள் கிதாபில் எழுதி வைத்திருக்கின்றார். அது மாதிரி அந்த நோன்புகளை வைப்பது, சுன்னத்தான நோன்புகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகளை ரஜப் மாதம் ஷஅபான் மாதம் வைப்பதற்காக வேண்டி ஆரம்பிப்பாங்க.
ஏன்னு சொன்னால் அந்த ரஜப மாதம் சுன்னத்தான் நோன்பு வைக்கின்ற பொழுது அதை ஒரு நோன்பு வச்சாலே 30 நாளுடைய நோன்புகள் நன்மைகள் கிடைக்கும் என்று எழுதுகின்ற. அது மாதிரி முதலாவது நோன்பு ரஜபு முதலாவது நோன்பு வச்சோம்னு சொன்னால் 3 வருடம் நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்கும் என்றும் ஹதீஸில் வருகிறது. 2வது நாளை நோன்பு வச்சா ரஜபு பிறை 2வது நாளில் நோன்பு வச்சா 2 வருட நன்மை 2 வருட கால நோன்பு வச்ச நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எழுதுகின்றான் என்றும் ஹதீஸில் வருகிறது. 3வது ரஜபு பெற 3வது நோன்பு வைக்கின்ற பொழுது 1 வருஷம் நோன்பு வச்ச நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை தருகிறான் என்றும் கித்தாபில் எழுதுகின்றார்கள். அது ஏதாவது ஒரு நாளில் மேராஜுடைய நாள் கண்டிப்பாக வைப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் நோன்பு வைக்கும்போது 30 நாள் நோன்பு வச்ச நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றான். இந்த மாதிரி ஏராளமான சுன்னத்தான நோன்பு அல்லாஹ்வே இந்த ரஜப மாதத்துடைய சுன்னத்தான நோன்பை நான் வைக்கிறேன்னு சொல்லி ஏற்று செய்து நம்ம வைக்கின்ற பொழுது திங்கள் வியாழம் அந்த கிழமை வைக்கிற மாதிரி இருந்தால் சுன்னத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ரஜபுடைய சுன்னத்தான் நோன்பு, திங்கக்கிழமை சுன்னத்தான் நோன்பு, பரது கதாவானா நோம்பு மாதத்திலே பரது ஏதாவது கதாவாக இருந்தால் அதையும் நியத்து செஞ்சு நோன்பு வச்சா அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருவான், கூடி அதிகமாக நமக்கு தர்றான். அதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு நம்ம எல்லாம் அந்த நோன்புகளை நிறைவேற்றி அல்லா இடத்திலே பரிசுத்தமான ஆகக்கூடிய மாதம்தான் தத்ஹீருல் ரஜப். ரஜபு தத்ஹீருல் பதன், உடம்பை பரிசுத்தப்படுத்துவது. உடம்பை நாம் எல்லாம் கதாவான நோன்புகளை கதாவான துவாக்களை எல்லாம் நம்ம எல்லாம் வைத்து அந்த நெருங்கி அல்லாஹ்வை நெருங்கி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த மாதம் தான் ரஜப மாதம். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது ரஜபு தத்ஹீருல் பதன். ரஜப மாதம் வந்தான்னு சொன்னாலே நம்முடைய பதனை உடம்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம். அதிலே நம்ம பரிசுத்தப்படுத்துவது துவாக்களை கேட்பது. அது மாதிரி துவா பரிசுத்தப்படுத்துவதில் இஸ்திக்ஃபார் அடுத்தது 7வது சிறப்பு இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் அதிகமான முறையில் ஓதி நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அப்படி தொடைத்து எரிந்து கொள்வது, பரிசுத்தப்படுத்துவது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் கழுகி அது எப்படி கழுவுவது, ஒவ்வொரு பொருளுக்கும் சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் இருக்கிறது. ஆடை அழுக்கான சோப்பு இருக்கிறது, அதை வச்சு சுத்தப்படுத்துவோம். வீடு அழுக்கான தண்ணி வச்சு சுத்தப்படுத்துவது மாதிரி உள்ளம் அழுக்கானா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கரும்புள்ளி உள்ள விழுகிறது, உள்ளம் கருப்படைகிறது. இதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் இஸ்திக்ஃபார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பி வ அத்தூபு இலைஹ் ஓதிக்கொண்டே இருப்பது. தௌபாக்களை செஞ்சு கொண்டே இருந்தால் ரஜப மாசத்திலே உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்துகின்றான், நம்முடைய உடம்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்துகிறான். அது மாதிரி 8வதாக மேராஜுடைய மாதமாக இருக்குது ரஜப மாதம். மேராஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது மோஜிஸாவை கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மோஜிஸா தான் தொழுகை. மேராஜ் அந்த நாளில் கிடைத்த தொழுகை. முதலாவது குர்ஆன். முதலாவது மோஜிஸா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த மோஜிஸா குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. 2வது சிறப்பான மோஜிஸாவாக மெஹராஜுடைய நாளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய அற்புதமான ஒரு மோஜிஸா மேராஜ். யாருமே சந்திக்கிற இறைவனை சந்திப்பது, 7 வானத்தை 7 அரிசு குருசு எல்லாம் பார்த்து கபர் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை எல்லாத்தையும் அவங்க சொன்னது எல்லாமே கண்ணால் பார்த்தாங்க, உணர்ந்தாங்க, சொன்னாங்க. அவ்வளோ சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த நாள் தான் தொழுகை அல்லாஹ் தஆலா வாங்கிட்டு கொடுத்தான். அதை கொண்டு வந்து நமக்கு தந்தாங்க. ரஜப் 27வது நாள் இந்த மாதம்தான். அப்போ நம்மளாம் என்ன செய்யணும், தொழுகி சரியான முறையில் தொழுகக்கூடியவங்களாக ஆகணும். தொழுகாதவங்க தொழுகணும், விட்டு தொழுகிறவங்க கரெக்டான முறையில் விடாமல் தொழுகணும். தொழுகக்கூடியவங்க இன்னும் பேணுதலாக தக்குவாவான முறையில் தொழுகணும். ஏன்னா அந்த தொழுகக்கூடிய தொழுகை நம்முடைய பழைய துணி சுட்டி எரிவது இப்போ நம்ம முகத்தில் எரியப்பட்ட அதிசயம் நம்ம பார்க்குறோம். அதனால வரக்கூடிய மாதம் தொழுகை நம்ம கடமையாக்கப்பட்ட ரஜப மாசத்திலே நாம் எல்லாம் தொழுகையில கது அஃபலஹல் மூமினூன் கது அஃபலஹ மூமினூன் வெற்றி பெற்று விட்டார்கள். அது அஃபலஹல் மூமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அல்லாஹ் சொல்றான், மூமினுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின் சொல் வெற்றி விட்டு விட்டாங்க. அப்போ அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் தொழுது அந்த தொழுகக்கூடிய அந்த தொழுகை நம்ம என்ன செய்யணும், ஒரு தக்குவாவான முறையிலே அழகான முறையிலே பேணுதலான முறையிலே அல்லாஹ் இறையச்சத்தோடு தொழுகக்கூடிய மாதம். அந்த மாதத்தை அடைந்து தொழுகாதவங்க தொழுகையை நம்ம எடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வே என்னுடைய வாழ்க்கையில நான் தொழுவதற்காக வேண்டி நான் உறுதிமொழி எடுக்கிறேன், தொழுக வேண்டும்.
தொழுகக்கூடியவங்க நான் தக்குவான முறையிலே நான் தொழுகிறேன் அல்லாஹ்வே உறுதிமொழி எடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரஜப மாதம். அழகான முறையிலே தொழுது அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய மாதம் இந்த ரஜப மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் தக்குவான பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன். அதே போன்று அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஏராளமான நன்மைகள்ல ஏராளமான சில நன்மைகளை செய்வது, அதாவது ஏழை எளியோருக்கு உதவி செய்வது, பணிவிடை செய்வது, பொது சேவை செய்வது. பொது சேவை நோம்பாளிகளுக்கு நோம்பு தொற்பது, உணவு கொடுப்பது, சிரமப்பட்டு ஏழை மிஸ்கின்களுக்கு உணவுகளை கொடுத்து உணவளிப்பது, இல்லாத ஏழை எளியோருக்கு அவங்களுடைய துணிமணிகளை எடுத்துக் கொடுப்பது. இந்த மாதிரி தான தர்மங்கள் பொது சேவைகள் செய்யக்கூடியவங்களுக்கு 1000 ஹஜ்ஜை காட்டில் சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ரஜ மாசத்திலே, சிறப்பான மாசத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். ஒருத்தருக்கு ஏழைகளுக்கு நம்ம உணவு கொடுத்தா 1000 ஹஜ் செய்த நன்மை, 1000 உம்ரா செஞ்ச நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பிரியப்படுகிறான். இந்த நன்மையை அதிகமான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அதிகமான தான தர்மங்கள் செய்வது, பொது சேவைகள் செய்வது, எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான நன்மை. அதே விதத்தில் நம்ம எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவம் செஞ்சாலும் அது ஒரு பாவத்துக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கிறது. எப்படி ஒரு நன்மைக்கு 70 கோடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தர்றானோ அது மாதிரி ஒரு பாவத்துக்கும் அதிகமான தண்டனையும் கொடுக்கின்றான். அதை நம்ம மனசுல எண்ணித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தப்பு தவறு இல்லாம மற்ற நாடுகளை போல இல்லாம ரஜப விடுமே. ஆனால் அந்த ரஜப மாசத்துக்கு சிறப்பான ஒரு கண்ணியமான வரவேற்று அந்த மாதத்திலே அதிக இபாதத்துகளை செய்து தான தர்மங்களை செய்து உதவி செய்யக்கூடிய மாதத்திலே எல்லா இடத்துல அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று பாவங்களை விட்டு தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அதிகமான தான தர்ம உதவிகளை மக்களுக்கு நல்ல பணிவிடை செய்வது, நம்ம ஏழை எளியவர்களுக்கு எல்லா விதமான நற்காரியங்களும் செய்து அந்த நன்மைகளை அடைவது. இது 9வது நன்மையாக இருக்கிறது. அடுத்து அதிகமான திக்ருகளை செய்யக்கூடிய மாசம், ஏராளமான திக்ருகள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அஃதலுல் திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். திக்ருகளே சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். துஆவிலே சிறந்த துஆ, அஃதலு துஆ, சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய. அது மாதிரி இன்னும் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, எங்களுடைய தௌபாவெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயா. அது மாதிரி ஏராளமான திக்ருகளை சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலியோ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவது. அது மாதிரி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அது மாதிரி இந்த திக்ர் ஓதுவது. ஏராளமான திக்ர், நமக்கு தெரிஞ்ச திக்ருகள் ஏராளமான திக்ருகள் இருக்கிறது, அஸ்மால் ஹுஸ்னா இருக்கிறது. இந்த புனிதமான ரஜ மாசத்துல அதிகமான திக்ருகளை செய்வது 9வது சிறப்பாக இருக்கிறது. 9வது சிறப்பு, ஏராளமான திக்ருகள் செய்ய 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 அதிகமான நன்மைகளும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுமையான உள்ளமாக்கின்றார். நம்முடைய முகமெல்லாம் ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கை தரலாம். அத்தனையும் நம்ம அறிந்து புனிதமான இந்த ரஜ மாசத்தை நம்ம அடைந்தோம். நம்ம இதெல்லாம் எதையுமே நம்ம பார்க்காம இபாதத்தில் முழுகக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, அது மாதிரி திக்ரு செய்யக்கூடிய, அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவுக்கு அல்லாஹ் நன்றி கடனை செலுத்தி அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹுக்கு நன்றி கடனை செலுத்தி இபாதத் செய்வது. நம்ம 9வது அந்த திக்ரு செய்வது. அது மாதிரி 10வதாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத் இக்லாஸ், அருமையான இக்லாஸை நம்ம 1,00,000 இக்லாஸ் நம்ம ஓதுவதாக நியத்து செய்வது. அப்போ அதில் நம்ம ஓத ஆரம்பிச்சிடணும்னு சொன்னால் மௌத்து வரைக்கும் டைம் இருக்குது, நம்ம ஓதிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 100 தடவை சூரத் இக்லாஸை ஓதி நம்ம கணக்கு வச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம அப்படியே 1,00,000 குல்வல்லாஹ் சூரத்து ஓத நன்மைகள் கிடைக்கும். இடையிலே மௌத்தானாலும் நமக்கு கலிமா சொல்லக்கூடிய நல்ல ஒரு மௌத் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான். அவ்வளவு சிறப்புகள் அந்த மாதத்திலே குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. சூரா யாசீன் ஓதுவது, சூரா வாக்கி ஓதுவது, ஹத்தமுல் குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா நோன்பு வந்துருச்சு, நோன்பு வந்தனால குர்ஆனுடைய ஹத்தம் குர்ஆனை நம்ம ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சோன்னு சொன்னால் நோன்புக்குள்ள ஒரு ஹத்தத்தை முடிச்சு, மாதத்தில் ரஜ மாதத்தில் ஒரு ஹத்தம் முடிக்கலாம், ஷாபான் மாதத்தில் ஒரு ஹத்தம் முடிக்கலாம், ரமலான் மாதத்திலே 4-5 ஹத்தம் முடிக்கக்கூடிய ஒரு
அமைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய ஒரு நல்ல வழிமுறையை நம்ம அதிகப்படுத்தி ஓதக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அப்படிப்பட்ட அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய அந்த மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது நமது 10வது சிறப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு, இறுதியில் ஒரு சிறப்பு, அதாவது நம்ம சண்டை போட்டு ஆட்டி பேசாமல் இருக்கக்கூடாது. சொந்த மதம் எல்லாம் உறவு முறைகளை பேணி முசாஃபா முஆனக செஞ்சு சண்டை சச்சரவு இல்லாமல் முகபத்தோட வாழ்க்கை வாழ்வது என்று சொன்னால் நம்முடைய ரிசுக்குகள் இபாதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம யார்கிட்டையும் நம்ம சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்வாசியர், குடும்பத்தில், நம்ம மனைவி மக்கள், உறவுமுறைகள் எல்லா இடத்துலையுமே அழகான மாதங்கள், நம்முடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூலாகக்கூடிய நாட்கள், நம்முடைய அமல்களாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய நாட்கள், இவ்வளவு நாட்கள் வருகின்ற அந்த நாட்களிலே நோன்பு வச்சு நம்ம தான தர்மம் செய்து எல்லாம் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம யார்கிட்டையும் என்ன செய்யணும், பேசாமல் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் பேசாமல் இருக்கு, எல்லோருக்கும் பேசணும், சலாம் சொல்லணும், முசாஃபா செய்யணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ அந்த முஹப்பத்தோட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முஹப்பத்து அவங்களுடைய வாழ்க்கை. ஒரு சஹாபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நீங்கள் ஞாபகம் இருப்பீங்க. வந்தாங்க, உள்ள வந்தாங்க, சொர்க்கவாசி நன்மாயிரம் சொன்னாங்க. இந்த சஹாபிகிட்ட என்ன அமல் இருக்கிறது என்று பார்த்தாங்க, எந்த அமலும் இல்லை. கடைசி விசாரிக்கின்றார்கள், அவங்க சொல்கின்றார்கள், நான் யாரை பற்றி நான் கோல் சொல்ல மாட்டேன், புறம் பேச மாட்டேன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன், என்னுடைய குணம் நற்குணமாக நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நற்குணத்துக்கு தான் சொர்க்கவாசி பெருமாள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னு சஹாபா பெருமக்கள் ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழகுபடுத்துவது, குணத்தை நல்ல குணமாக ஆக்குவது, எல்லோருட்டையும் முகபத்தான முறையில் பேசுவது, பழகுவது, யாரை பற்றி யாரையும் குறை சொல்லாமல், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் அந்த புனிதமான மாதம் வருகிறது. ரஜப் மாதமே வருகை வரவேற்பு. உலக முஸ்லிம் எல்லோரும் அந்த மாதத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கூடிய நல்ல ஒரு அல்லாஹ்வுடைய ரஹமத்தான ரஜப் மாதமே. அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய அந்த அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்ய ரஹ்மானே. ஏராளமான மக்கள் பரக்கத்துக்கான துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புக்கு துவா செய்ய சொல்லியிருக்கிறார். வீடுகளிலே மனை மக்களே அல்லாஹ் பரக்கத் செய்வாய், எல்லாம் எங்களுக்கு பரக்கத் செய்து ரஜபிலேயும் ஷாபான் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து கியாமி எங்களுக்கு நோன்பை பெருக்கும், நன்றி தராவை தொழுவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்ன அனைவருடைய துவாக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு வீடியோ பார்த்தவங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல் சாலிஹான அமலாக ஒரு வீடியோ பார்த்து அவங்க நன்மை செஞ்சுட்டாங்க, இபாத் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதனுடைய கூலி நமக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு கிடைப்பான். அந்த கூலி எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தை விட மிக சிறந்த கூலி தான் ஒரு நபர் ஹிதாயத்து அடைந்தால், நன்மை செஞ்சால், தொழுதா அவ்வளோ நன்மை மெருமைக்கு வெற்றியதுக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டமோ எதையே சொன்னமோ உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமான முறையில் அமல் செய்யும் நசீபை தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.